அனுபவிக்க இருக்கிறோம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலான் ஆகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அரித்தித்து வந்தோம் பறை தருதி ஆகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இப்பாசுரத்துக்கு அஜாயமானோ பகுதா விஜாயத்தே, பிறப்பற்ற அவன் பல பிறப்புகள் எடுக்கிறான் என்ற வேத வாக்கியத்தை உரை ஆசிரியர்கள் மேற்கோள் காட்டுகின்றனர். ஆண்டாளும் ஒளித்துத்தான் பேசுகிறாள். வேதத்தை தமிழில் மறை என்று சொல்வார்கள். அது பேருண்மையை தனக்குள் மறைத்து வைத்திருக்கிறதாம். வேதநாயகனாம் பரபிரம்மத்தை மட்டுமே நினைந்து அவனையே அடைந்த ஆண்டாள் பாடிய பாசுரங்களும் மறைபொருளே. இவள் பாசுர வரிகளும் மறையைப் போலவே உள்ளுரை பொருள் தாங்கியவை. முந்தைய பாசுரத்தில் தன்னை மங்களாசாசனம் செய்த பெண்களிடம், பெண்களே, நம் வெற்றிக்கு பல்லாண்டு பாடுதல் என்பது உங்கள் பிறவி நோக்கம். அப்படி இருக்க நடுங்கும் இந்த குளிரில் நீங்கள் உங்கள் உடலை பேணாமல் வருந்துவது ஏன்? நீங்கள் விரும்புவது வெறும் பறைதானோ அல்லது வேறு ஏதும் உண்டோ என்று கேட்டான். அதற்கு அந்த பெண்கள், பெருமானே, உன் குண விசேஷங்களை நாங்கள் பாடிக்கொண்டு வந்ததால் வருத்தம் இன்றி சுகமாகவே வந்தோம். பறை வேண்டுதலை சாக்காக வைத்து உன்னை காண்பதையே பேராக நினைத்து வந்தோம் என்கின்றனர். இந்த பாசுரத்தில் தேவகி பிராட்டியாகிய ஒருத்திக்கு மகனாக அவதரித்தாய். பின்னர் அவதார காலமாகிய அந்த இரவு பொழுதில் திருவாய்ப்பாடியில் நந்தகோபரின் திருமாளிகைக்கு வந்து சேர்ந்தாய். அங்கே யசோதை பிராட்டியாகிய ஒருத்தியின் மகனாக வளர்ந்தாய். அதுவும் கம்சன் கண் படாதவாறு ஒளித்து வளர்க்கப்பட்டாய். இப்படி ஏகாந்தமாக நீ வளரும் காலத்தில் அங்கனம் நீ வளர்வதை பொறுக்க மாட்டாத கம்சன் உன்னை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று தீங்கு நினைத்தான். கம்சனின் எண்ணத்தை வீணாக்கி அவன் வயிற்றில் நெருப்பு எனும்படியாக நின்ற நெடுமாலே, உன்னிடத்தில் புருஷார்த்தத்தை யாசித்துக் கொண்டு இங்கே வந்து நின்றோம். எங்களுடைய மன விருப்பத்தை நீ நிறைவேற்ற வேண்டும். அவ்வாறு நீ நிறைவேற்றி தருவாயாகில் பிராட்டி விரும்பத்தக்க செல்வத்தையும் வீரத்தையும் புகழையும் நாங்கள் பாடி உன்னை பிரிந்து படுகிற துயரம் நீங்கி மகிழ்ந்திடுவோம் என்கிறாள் ஆண்டாள். இது மேலோட்டமான ஒரு உரை. இப்பொழுது விளக்க உரை. சிம்மாசனத்தில் நப்பின்னையோடு கண்ணன் வீற்றிருக்கிறான். ஆண்டாள் கோபிகைகளை பார்த்து, அவன் என்ன வேண்டி வந்திருக்கிறீர்கள் என்று கேட்கிறான். நாங்கள் சில விஷயங்களை உனக்கு நினைவூட்டி விட்டு எங்களுடைய பிரார்த்தனைகளை கேட்கிறோம் என்கிறாள் ஆண்டாள். கண்ணன் எப்படி அவதாரம் செய்தான் அப்படி என்று ஆரம்பித்து அவனுக்கு ஞாபகப்படுத்துகிறாள். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர ஒருத்தி மகனாய் பிறந்து அப்படிங்கிறா. மகனாய் அப்படிங்கிறா. குழந்தைகள் பிறக்கும் போது சின்ன குழந்தைய பிள்ளையாதான் இருப்பான். பின்பு அறிவு வந்து ஓரளவுக்கு வளர்ந்த பின்பு, அதாவது விவரம் தெரிஞ்சவன்னா அம்மா அப்பா என்ன சொல்றா அப்படின்னு புரிஞ்சுட்டு அவ சொல் பேச்சை கேட்கும் மகனாக ஆவார்கள். ஆனா கண்ணன் வந்து பிறக்கும் போதே ஒருத்தி மகனாய் பிறந்துங்கிறார். கண்ணன் வந்து பிறக்கும் பொழுது 4 திருக்கரங்களுடன் சங்கு சக்கரம் எல்லாம் வச்சுட்டு திரு அவதாரம் பண்றார். நான் தான் நாராயணன் அப்படின்னு. அப்ப தேவகி சொல்ற, இப்படி 4 திருக்கரங்களோட சங்கு சக்கரத்தோட பிறந்துட்டியே, நாளை கம்சன் வந்து உன்னை பார்த்தான்னா நீதான் நாராயணன் அப்படின்னு முடிவு பண்ணி கொண்டுடுவானே. ஏற்கனவே 8வது குழந்தை அப்படின்னு தேடிட்டு இருக்கான். அதனால உலகத்துல குழந்தைகள்லாம் எப்படி இருக்கும், அது மாதிரி நீ மாறிக்குவே அப்படின்னு கேட்ட உடனே அம்மா சொன்னது போல இந்த 2 எக்ஸ்ட்ரா கை சங்கு சக்கரம் எல்லாத்தையும் அப்படி உள்ள இழுத்துட்டான். அதனால மகனாய் அப்படிங்கிற. அப்புறம் கண்ணன் தோன்றினான், அவதரித்தான் அப்படின்னு சொல்லல. நம்மை கடைத்தேற்ற அவன் நம்மை போல பூமியிலே வந்து பிறந்தான் என்று அவனது எளிமை சௌலபியம் அதை கூறுகிறார். நமக்காக கண்ணன் கருணையோடு இங்கு வந்து பிறந்தான். அந்த ஒரே இரவிலேயே மதுராவில் இருந்து வசுதேவர் வந்து யமுனையை கடந்து கோகுலத்துக்கு இடம் பெயர்ந்தான். தேவகியிடம் இருந்து யசோதை கிட்ட வரான். தேவகிக்கு வந்து அவதார ரசத்தை காண்பிக்கிறான்.
நான் நாராயணன் அப்படின்னு ஜம்முன்னு காமிச்சாங்க. அதான் லீலா ரசத்தை இன்னொருத்திக்கு, அதாவது யசோதைக்கு காட்டணும் அப்படின்னு நினைச்சாங்க கண்ணன். யசோதையை ஆண்டாள் ரொம்ப கொண்டாடுறா. எப்படின்னா, புதுசா ஒரு கோயில் கட்டுறவாளை விட, புராதனமான ஒரு கோவில்லாம் இருந்ததுன்னா, அதை புனரமைச்சு சம்பிரோக்ஷணம் பண்றவாளுக்கு புண்ணியம் ரொம்ப அதிகம். அதுபோல தேவகிக்கு பிறந்த குழந்தை கண்ணனை எடுத்து பாதுகாப்பா வளர்க்கிறாங்க யசோதை. யசோதைக்கும் அவன் சொல் பேச்சு கேட்டு நல்ல அடக்கமான மகனா இருந்தான். யசோதை கண்ணனை கட்டி போடலாம், அடிக்கலாம், என்ன வேணா பண்ணலாம், எல்லாவற்றுக்கும் அடங்கி நடந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒளித்து வளர அப்படின்னா கம்சனுக்கு தெரியாம ஒளிஞ்சு வளர்ந்தாங்க. தான் தான் நாராயணன் என்று தன் பெருமைகளை காட்டிக் கொள்ளாமல் ஒளித்து சாதாரண ஆயத்தில சிறுவர்களைப் போல வளர்ந்து வந்தானாம். பிறப்பு இறப்பற்ற அவன் ஒருத்தியின் கருவில் பிறந்தானாம், இன்னொருத்தியிடம் வளர்ந்தானாம். இருப்பதை மறைத்து இல்லாததை காட்டும் அவனது மாயாவித்தனம் இவ்வாறு அவனது அவதார தொடக்கத்திலேயே தெரிந்துவிட்டது என்று ஆண்டாள் சொல்லாமல் சொல்லும் நயம் இதில் சொலிக்கிறது. இவனுக்கு பேர் கூட ஒரு வருஷம் கழிச்சுதான் வச்சாலாம். இவன் கருப்பா இருந்தனால கண்ணன் கண்ணன் கூப்பிட்டுருக்காங்க. பேர் வச்சா எங்க ஹம்சன் கண்டுபிடிச்சிருவானோ அப்படின்னு. அப்ப அந்த பேர் வைக்கிற இடம் கூட யாருக்கும் தெரியாம ஒரு மாட்டு கொட்டைகளை செஞ்சாங்க. அப்ப யார் யார் இருந்தா? கண்ணன், அவன் அம்மா, அப்பா, அந்த சேர அந்த குரு அவ்வளவுதான் இருந்தானா. அதனாலதான் நம்ம இப்ப என்ன பண்றோம், பகவானோட பிறந்தநாள் ஸ்ரீ ஜெயந்தி அப்படின்னு ரொம்ப சிறப்பா விமரிசையா கொண்டாடுறோம். அதே ராமருக்கு ராமநவமிக்கு நம்ம சாதாரணமா ஒண்ணுமே இல்லை, அந்த மோரும் பானகம், நீர் மோரும் பானகம் தான் பண்றோம். இத்தனை விதமான பலகாரங்கள் பட்சணங்கள் எப்படி கொண்டாடுறோம் நம்ம. ஆண்டாள் ஏன் ஒருத்தின்னு சொல்றேன். இது பல விதமான விளக்கம் இருக்கு. நம்ம 2, 3 பார்க்கலாம். ரெண்டு பேருமே மாமியார் தான். ஒருத்தி பெற்றவள், இன்னொருத்தி வளர்த்தவள். கண்ணன் இப்ப நப்பினியோட சிம்மாசனத்துல அமர்ந்திருக்கான். அவன் முன்னாடி மாமியார் பேர் சொல்லக்கூடாது. அதனால ஒருத்தின்னு சொல்லலாம். அடுத்தது கம்ச பயத்துல சொல்லலாம். தேவகியின் மகன் யசோதை இடத்தில் வளர்கிறான் அப்படின்னு சொன்னா கம்சன் அவனை கொன்னுடுவான். அன்ற பயத்தினால ஒருத்தின்னு சொல்லலாம். இத்தனைக்கும் கண்ணன் துவாபர யுகம், ஆண்டாள் கலியுகம். ஆனா அவ பக்தி பரவசத்துல எல்லாத்தையும் மறந்து அப்படி பாடுறான். பெரியாழ்வார் கூட ஹஸ்தத்தின் 10ஆம் நாள் கண்ணன் அவதரித்தான். ஏன்பா ரோஹிணின்னு சொல்றதானா, ரோஹிணினா கண்டுபிடிச்சிருவாளே அப்படின்னு. சரி, ஹஸ்தத்தின் 10ஆம் நாள்ல ரோஹிணின்னு தெரியுமே அப்படின்னு. ஹஸ்தத்துல இருந்து முன்னாடி 10ஆம் நாளா பின்னாடி 10ஆம் நாளா, ஹஸ்தத்துல இருந்து 10ஆம் நாளா அவன் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள கிருஷ்ணன் 10 வயசாயிடும், போய் கொன்னுடுவான். அப்படி இந்த மாதிரி ட்ரிக்கியா எழுதியிருக்காங்க அவர். அடுத்தது இன்னொரு காரணம் இவர்கள் இருவருமே பாக்கியசாலிகள். தேவகி கண்ணனை கர்ப்பத்தில் தாங்கியவள். எப்படின்னா, இந்த உலகத்தையே எந்த பகவான் தன் வயிற்றுக்குள் வைத்து காக்கிறானோ அந்த பகவானையே தன் வயிற்றில் சுமந்தாள் தேவகி. அதனால் தேவகி ஒப்பற்ற ஒருத்தி, யுனிக் ஒன், தன் நிகர் இல்லாதவள். பகவான் வேற அவதாரத்தெல்லாம் பகவான் பிறக்கிறார். அப்ப சாதாரண மனித குழந்தை மாதிரிதான் பிறந்தார். ஆனா தேவகிக்கு பிறக்கும் போது 4 கரங்களுடன், சங்கு சக்கரத்துடன், திருமார்பிலே மகாலட்சுமியோடும், உந்தி கமலத்தில் பிரம்மாவோடும், தன்னுடைய சகல ஆபரணங்களையும் பூட்டிக் கொண்டு நாராயணன் மாதிரி அப்படியே பிறந்தார். நம்மலாம் பிறக்கும்போது நம்ம குழந்தைய மட்டும்தான் பார்ப்போம். ஆனா தேவகி கண்ணன் குழந்தையா பிறந்த போது கண்ணனின் மனைவி மகாலட்சுமியையும் அவன் மகன் பிரம்மாவையும் நேர்ல பார்த்திருக்கா. சோ தேவகி ஒப்பற்றவள். யசோதாவை ஒருத்தி அப்படின்னா எப்படி? அவன் கண்ணனுடைய பல லீலைகளை பார்த்தவள். கோவர்த்தன கிரியா தூக்குறது, இந்திரன் ஆணவத்தை வீழ்ச்சார் இல்லையா அது. அப்புறம் 7 உலகங்களையும் அவன் திருவாய்க்குள் காமிச்சது, காளிங்க நர்த்தனம், குடலில் கட்டி போட்டது, இப்படி பல 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 லீலைகளை அவன் பார்க்கிறான். அதனால அவ ஒருத்தி. அப்ப தேவகி கூட அழறானாம், நான் குழந்தைய பெற்றுதான் பண்ணேன், பட் யசோதானா எல்லா அவனுடைய லீலைகள் எல்லாத்தையும் ரசித்தவள் அப்படின்னு தேவகி அழறா மாதிரி நம்ம நிறைய பாசனம் படிச்சிருக்கோம். ஓரிரவில் கண்ணபிரான் அவதரித்த அந்த இரவில் கண்ணபிரான், தேவகி, வசுதேவன் அண்ட் யோகமாயை, அதாவது யசோதையின் குழந்தை, இந்த 4 பேர் மட்டும்தான் அந்த இரவில வீழ்ச்சிருந்தாலும் மீதமுள்ள மொத்த பிரபஞ்சமும் அந்த இரவில் உறங்கிக் கொண்டிருந்தது. இந்த ஒரு இரவை பற்றி மட்டுமே யாதவாபியம் அப்படிங்கிற ஒரு நூல்ல சுவாமி தேசிகன் 60 பாட்டு எழுதியிருக்கார். இப்படி ஒளிச்சு வளர காரணம் என்ன? கம்சனுக்கு பயந்து இல்லை, கோபிகைகளுக்கு அருள் புரிவதற்காக, அவர்களோடு உறவாட வேண்டும், உன்னுடைய லீலைகளை காட்டி
கோபிகைகளான எங்களை காப்பாற்ற வேண்டும், எங்களை மகிழ்விக்க வேண்டும் என்று இங்கு ஆயர்பாடிக்கு வந்தாய் என்கிறாள். அந்த அவதார நோக்கம் நிறைவேற வேண்டும் என்றால், கண்ணா நாங்கள் என்ன கேட்கிறோமோ அதை நீ கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். திருப்பி கண்ணன் என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறார். இன்னும் கொஞ்சம் உன்னுடைய அவதாரங்களை பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்றேன் அப்படின்னு சொல்றார். கரிக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த கம்சன் உன்னை அழிக்க நினைக்கிறான். வரிசையா அசுரர்களா அனுப்புறான். பூசனை, அகாசுரன், பகாசுரன், பிரலம்பாசுரன், கேசி, இப்படி பல பல அசுரர்களை திருப்பி 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 கோகுலத்துக்கு அனுப்புறான். எல்லாத்துலயும் கண்ணன் எல்லா அசுரர்களையும் அழிச்சுடுறான். அப்பயும் கம்சன் அடங்கல. அவனோட வெறி மதுராவுக்கு வரவழைத்து அங்கு கண்ணனை அழிக்க வேண்டும் என்று நினைத்தான். மதுராவில ஒரு வில் விழா ஏற்பாடு செஞ்சு கண்ணனையும் பலராமனையும் வரவழைக்கிறான். வாசல்ல அவர்களை வரவேற்க குவலையா பீடம் என்ற யானையை நிறுத்தி அவன் பிளான் பண்றான். கண்ணனையும் பலராமனையும் யானைக்கு மதம் பிடித்து மிதித்து கொள்வது போல ஏற்பாடு செய்கிறான். சரி, யானைகிட்டே அவன் எஸ்கேப் ஆயிட்டாப்பா அப்படின்னா சாணூரன், முஷ்டிகன் என்று 2 மல்லர்களை வைத்து கொல்ல நினைக்கிறான். அதுலயும் கண்ணன் தப்பிச்சிட்டான் அப்படின்னா கம்சன் தானே கத்தியோட ரெடியா வெயிட் பண்றான் கண்ணனை கொல்லணும் அப்படின்னு. தான் தீங்கு நினைத்தான். இங்க கண்ணனுக்கு தீங்கு நினைப்பதாக எண்ணி கம்சன் தனக்குத்தானே தீங்கு செய்து கொண்டான். கருத்தை பிழைப்பித்து கம்சனோட கருத்தையும் பிழைப்பிச்சுட்டு அவனை அவனோட தீய எண்ணங்களை அவனுடைய சேர்த்து எரிச்சுட்டான். கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே. கம்சனுக்கு ஆசிரியர் சொல்றது இல்லையா, தேவகிக்கும் வசுதேவருக்கும் பிறக்கும் 8ஆம் குழந்தை உன்னை அழிக்கும். அன்னி கேட்டதுல இருந்தே அவனுக்கு வயிற்றுல நெருப்புதான். இப்படி ஒருத்தர் சொல்றார். இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா, அம்சனை பார்த்து கோகுலவாசிகள் எல்லாருக்கும் வயிற்றுல நெருப்பான். பயம் அப்படின்ற நெருப்பை உண்டாக்கியவன். எப்பவுமே இந்த குழந்தைய டெய்லியும் தொல்லை கொடுக்குறானே, இந்த மாதிரி விதவிதமா சுரர்களை கொடுக்குறானே, இந்த குழந்தைய காப்பாத்தணுமே அவன் வயிற்றுல நெருப்பு வச்சுருக்கான். அப்ப கண்ணன் போரும், இனிமே இவா பயப்படக்கூடாது அப்படின்னு அந்த கோகுலவாசிகள் அத்தனை பேர் வயிற்றுல இருந்த நெருப்பையும் அப்படியே அந்த கம்சனுக்கு அவனோட வயிற்றுக்கு மாத்தி அவனை அழிக்கிறான். அப்ப கண்ணனை பார்த்த அந்த இதுலயே அவன் தட்டு தட்டின உடனே அவன் இறந்துடுறான். இத்தகைய பராக்கிரம் பொருந்திய உனக்கு எங்களுக்கு பறை தருவதோ அனுக்கிரகம் செய்வதோ ஒரு பெரிய விஷயம் இல்லை என்று எமக்கு தெரியும் என்கிறாள் ஆண்டாள். நெடுமாலே அவனுடைய அடியவர்களிடத்தில் மிகவும் வெறித்தனமான அன்பு கொண்டவன் என்று அர்த்தம். அப்படின்னா என்ன, கோபியர்களுக்கு 1000 தோஷங்கள் இருந்தாலும் அதை பொருட்படுத்த மாட்டாய், செய்வாய் அப்படிங்கிறார். எப்படின்னா, பாண்டவர்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கோசரம் துரியோதனன் தண்ணில இருந்து வரணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தன்னுடைய சக்கராயுதத்தை வச்சு சூரியனை மறைச்சு அவளுக்கு ஹெல்ப் பண்ணார். திருப்பியும் பீமன் துரியோதனோட தொடையில விதைய வச்சு அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி அதுக்கும் ஹெல்ப் பண்ணி எல்லா தப்பும் தந்துங்கிற மாதிரியே பண்ணி அவளுக்கு ஹெல்ப் பண்ணா அப்படிங்கிறார். உன்னை அரித்தித்து வந்தோம், உன்னை வேண்டி வந்தோம்ன்றா. சரி, என்ன வேண்டி வந்தீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறார். கண்ணா, அமுதமான உன்னையே வேண்டி வந்தோம், நீதான் எமக்கு வேண்டும் அப்படிங்கிறார். பறை தருதி ஆகில், இந்த நோன்புக்கு தேவையான பறை என்ற இசைக்கருவி அதையும் நீ தந்தால். இதுக்கு வேற விளக்கம் இருக்கு, கடைசியில சொல்றேன். திருத்தக்க செல்வம், திருத்தக்க திருவுனா மகாலட்சுமி. மகாலட்சுமி விரும்பத்தக்க பகவானின் எளிமை, வாத்சல்யம், கருணை ஆகிய கல்யாண குணங்கள் அதை பாடலாம். இல்லை பிராட்டியோட தொடர்பால பெருமாள் பெற்ற மேன்மை அப்படி எடுத்துக்கலாம். மகாலட்சுமி விரும்பும் பகவான் அப்படின்னு எடுத்துக்கலாம். திருவுக்கும் திருவாகிய செல்வம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு மீனிங் எடுத்துக்கலாம். சேவகமும் யாம் பாடி, ஆபத்தில் நீ எங்களை எப்படி எல்லாம் ரட்சிக்கிற அப்படின்னு எப்படி நம்ம ஆதி மூலமே அந்த யானை 1000 வருஷம் காத்துட்டு இருந்தா, யாரும் காப்பாத்துறேன் ஆதி மூலமேன்னு சொன்ன ஒரு நொடியில் அவர் காப்பாற்றினார் என்கிற உன் வீர தீர பராக்கிரமங்களையும் பாடி வருத்தமும் தீர்ந்து, உன்னை விட்டு நாங்கெல்லாம் பிரிஞ்சிருக்கோமே அப்படிங்கிற அந்த வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து உன்னை அனுபவிப்போம் அப்படின்னு சொல்றார். இப்படியும் சொல்லலாமா, வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து பாடி நீ எங்களுக்கோசரம் வெயிட் பண்ற, ஆயர்கள்லாம் உன்னை தேடி வரல, இப்ப நாங்க உங்களை தேடி உன்னோட புகழ பாடுறோம், அதை கேட்டு நீ மகிழ, உன்னுடைய வருத்தம் தீருது, இப்படியே எடுத்துக்கலாமா. ஆண்டாள் பெருமாளை பிரிந்து துயர அடைகிறாள். அதனால அவ இப்படி சொல்றா அப்படிங்கிறா. மகிழ்ந்து அப்படின்னா என்ன, மகிழ்ந்து இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. மகிழ்ந்து இருப்போம்னு சொல்லல, மகிழ்ந்து அப்படின்னு தான் சொல்றா. அதாவது முக்காலத்துக்கும் பொதுவான சொல். முக்காலத்திலும் மகிழ்ச்சி என்பது காலத்துக்கு அப்பாற்பட்ட மகிழ்ச்சி, அதுதான் பேரின்பம்.
மோக்ஷம், முக்தி, பகவானை மட்டுமே நினைவில் வைத்திருப்பது. வேறு எந்த எண்ணமும் இல்லாமல் அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவதை மட்டுமே தொழிலாக கொண்டிருப்பது. ஆண்டாள் யாசிக்கும் பறை அல்லது வரம் இதுதான். இப்ப ஆச்சாரியன் பெருமை மாதிரி இத சொல்லலாம். எட்டெழுத்து மந்திரத்தின் மகனாய் பிறந்து துவயம் என்ற இரண்டெழுத்து கொண்ட மந்திரத்துக்கு மகனாக ஆச்சாரியன் வளர்கிறார். கஞ்சன்னா கலிபுருஷன். கலிபுருஷன் உலகத்திற்கு பல தீங்குகள் செய்கிறார். அவரை அண்டவிடாமல் செய்பவர் ஆச்சாரியன். ஆச்சாரியன் எங்களுக்கு மோட்சம் அல்லது முக்தியை அருளினால் மகாலட்சுமிக்கு நிகரான ஆச்சாரியனின் புருஷகாரம் என்கிற செல்வமும் அவர் பெருமாளுக்கு செய்யும் கைங்கரியத்தையும் நாங்கள் பாடி பகவானை அடைவோம் என்றும் கொள்ளலாம். நெருப்பென்ன நின்ற நெடுமால் என்ற சொல் திருக்கண்ணபுரத்தை குறிக்கிறது. ஆண்டாள் திருவடிகளை சரணம். சொன்னா இதுல ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் வளர்ந்து ஏன் இப்படி ரெண்டு ஒருத்தினா இந்த பிறப்பின் ரகசியத்தை ஆண்டாள் எப்படி சொன்னால்னா இருவரும் தனித்தனியே ஒப்பில்லாத ஒருத்தி. ஓகே, தசரதன் சாதனம் செய்து ஒருவனுக்கு 4 பேர் பிறந்தனர். அவன் இது பண்ணி வேண்டி ஒருவருக்கு 4 பேர் பிறந்தார். 4 ஒருத்தனாக பிறந்தான் கண்ணன். ராமன் ஓகே, தசரதன் இது பண்ணி சாரி எப்படி சொன்னேன், தசரதன் சாதனம் செஞ்சு தசரதனுக்கு 4 பசங்க பிறந்தது. இங்க 4 இது பண்ணாங்களா, அவன் கர்ப்பம் தரிக்கும் பெருமையை தேவகி பெற்றா. அவள் கேட்டுக்கொள்ள தன் தெய்வீக தன்மையை மறைத்து கொண்ட பெருமை பெற்றவள் யசோதை. அது அவ வேண்டி பெற்றது அதுன்னு சொல்லுவா. இன்னொன்னு இந்த பிறப்பின் ரகசியம் தன் இச்சையின் காரணமாக பல பல பிறவி எடுப்பான். 10 மாதம் தேவகி வயிற்றில் கர்ப்பவாசம் செய்து தன்னை தாழ விட்டு ஆயரோடு கலத்தல். நம் பிறவி கர்மத்தால் ஆனதால் அவனை அடையாது நாம் விலகுகின்றோம். அவன் பிறவி நம்மோடு சேர வரும் பிறவி. ஒளித்து வளர இது எதனை உணர்த்துகிறதுனா அந்தர்யாமியாய் அவன் ஒளிந்து இருப்பதை போல இது அவன் சங்கல்பம் தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அறுத்துட்டு வந்தோம் உன்னிடத்தில் உன்னையே வேண்டி வந்த மாதிரி அவர் சொல்லிட்டான். ஓகேவா, பிச்சின் மேல் பிச்சையற்ற வந்தோம்னு சொல்லுவாங்க. எல்லார் வயிற்றிலும் சாதாரணமாக நெருப்பாக இருக்கிறான். அதான் கம்சன் ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னா தேவக வயிற்றில் கம்சன் வைத்த நெருப்பு இவன் பிறந்த பின் கம்சன் வயிற்றில் நெருப்பாக மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லுவான். தேவகி வயிற்றில் கம்சன் வைத்த இது. இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் அந்த கிளாரிட்டி தரேன். ஒருத்தி மகனாய் பிறந்து மற்றொருத்தி மகனாய் வளர்ந்து ஏன் அப்படி இல்லாது இரண்டும் ஒருத்தியா சொன்னாங்கன்னு சொன்னா இந்த பிறப்பின் ரகசிய ஆண்டாள் சொல்ல காரணம் என்ன, இருவரும் தனித்தனியே ஒப்பில்லாத ஒருத்திகள். இந்த ஒருத்தின்றது இந்த இடத்துல ஸ்பெஷல். நம்ம தனியா ஒருத்தி தானேன்னு சொல்லக்கூடாது. ஓகேவா, 4 ஒருத்தனாகன்னு சொல்லும் பொழுது அந்த 4 தேவகி, வசுதேவன், நந்தகோபன், யசோதை 4 பேரும் கேட்டுக்கொண்டது. தேவகி கேட்டுக்கொண்டதுக்கு இறந்த பிறந்தான்னு சொல்றதுதான் 4 ஒருத்தனாக பிறந்தான்னு சொல்லி சொல்றது. ஒருவருக்கு 4 குழந்தை, 4 ஒரு குழந்தை.